தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான மகிஷாசூர சம்ஹாரம் இன்று நடைபெறவுள்ளதை அடுத்து அங்கு பக்தர்கள் ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் சதீஷ், பக்தர்கள் வருகை எந்த அளவுக்கு காணப்படுகிறது? விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம் சரிதா. திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழா மகிஷாசுர சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் கோவிலில் குவிந்த வண்ணம் உள்ளனர். உலக புகழ்பெற்ற தசரா திருவிழா மைசூருக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. இந்த ஆண்டு தசரா திருவிழா செப்டம்பர் 21 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மாலை அணிவித்து விரதம் இருந்து பக்தர்கள் காப்பு கட்டி காளி, குரங்கு, அம்மன், குறவன், குரத்தி, சிவன், பார்வதி, ராஜா உள்ளிட்ட பல்வேறு வேடமணிந்து தனியாகவும் தசரா குழுக்களுடன் ஊர் சென்று காணிக்கை பெற்று வருகின்றன. தசரா திருவிழா சிகர நிகழ்ச்சியான மகிஷாசுர சூரசம்ஹாரம் இன்று நள்ளிரவு கோவில் கடற்கரையில் முன்பு நடைபெறுகிறது. வேடமணிந்த பக்தர்கள் காணிக்கையாக கோவில் உண்டியலில் செலுத்திய வேண்டுதலை தற்போது நிறைவேற்றி வருகின்றன. பல லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருவதால் சூரசம்ஹாரத்தில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 4000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 350 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. 39 இடங்களில் தற்காலிக வாகன நிறுத்த இடங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. 3 இடங்களில் தற்காலிக பேருந்துகள் நிலையில் அமைக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரம் செயல்பட வேண்டிய மருத்துவ குழுவினர் மருத்துவ பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தசரா குழுக்கள் பக்தர்கள் தனியாக கோயிலுக்கு செல்லும் வழியாக செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஒரு வழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் அடிப்படை வசதிகளை கோயில் நிர்வாகமும் மாறும் நிர்வாகம் தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.